ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி 3/3/2026 ஒரு கிரகணம் பிடிக்கிறது. அந்த கிரகணத்தை பற்றி பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கான், நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகண பீடை இருக்குது, அவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் மாலை, இது சந்திர கிரகணம், அதனால் சாயங்காலம் பிடிக்கிறது. அன்றைக்கி சாயங்காலம் பௌர்ணமி திதி பூர்வ நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் சம்பவிக்கிறது, சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. இது 6:17க்கு பிடிச்சி 6:47க்கு விடுறது. இந்த கிரகணம் விட்ட உடனே நம்ம எல்லோரும் தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக பண்ணி தான் சாப்பிட்ணும். காத்தால பண்ணி வச்ச குழம்பு இருக்குது, பொரியல் இருக்குதுன்னு சாப்பிடக்கூடாது. அதனால் பகலில் போஜனம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கான். இருந்தாலும் காத்தால கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாட்டை முடிச்சுட்டு அதோட வயிற்றில் எதுவும் இல்லாமல் அப்படியே காலியாக இருந்தால் உடம்புல நோய்கள் வராது அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். முடிஞ்சவங்க காத்தாலேருந்தே இதை விரதம் மாதிரி இருந்து சாயங்காலம் இந்த கிரகணம் 6:45க்கு விடுறது இல்லையா, இது விட்டு முடித்ததுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் கழுவி தள்ளிட்டு சமையல் ரூம்லாம் தொடச்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக பண்ணி தான் சாப்பிட்ணும். பூஜை ரூமில் விளக்கேற்றி தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்க கோயிலில் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த கிரகண பீடை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னா, கிரகண தோஷ நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பஞ்சாங்கத்தில். அவிட்டம், சதயம், மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம். இன்னொரு முறை சொல்கிறேன், மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம். இந்த நட்சத்திரக்காரருக்கெல்லாம் தோஷம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். இந்த தோஷக்காரெல்லாம் பக்கத்தில் இருக்க கோயிலில் போயிட்டு ஒரு வழக்கேற்றத்துக்கு ஒரு எண்ணெய் பாய்க்கட்டோ அல்லது அவள் பேரில் யார் பேரில் அந்த தோஷம் இருக்குதோ அவள் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கிரகணப்பீடைன்னு பேர். கிரகணப்பீடையினால் நோய்கள் வரலாம், நம்ம வீட்டில் சில இதெல்லாம் தடைபடலாம். அதனால் எல்லோரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த கிரகண பீடையினால் நம்மளுக்கு எதுவும் தோஷங்கள் வரக்கூடாது, பீடைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. இன்னொன்று, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள், பெண்கள், அவெல்லாம் தயவு செஞ்சு அன்றைக்கி காத்தால் ஒரு 8 மணிக்கு மேலே வெளியில் வரதை தவிர்த்துருக்கோம். அந்த கிரக